உங்களோட கிரிப்டோ கரன்சி இன்வெஸ்ட்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுற முறைகள் என்ன? ஓகே, கிரிப்டோ கரன்சியில் ஹோல்ட் பண்ணுறது எங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வாலெட்ஸில் ஹோல்ட் பண்ணுவாங்க. ஓகே, வாலெட்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 வகைப்படும். ஒன்று கோல்டு வாலெட், இன்னொன்று ஹாட் வாலெட். இப்போ ஹாட் வாலெட்டுன்னு சொன்னால் சிம்பிளாக அது இன்டர்நெட் ஆக்சஸ் எப்பயுமே அதுக்கு இருந்துகிட்ருக்கும். ஓகே, ஸோ இன்டர்நெட்டோட எனி டைம் கனெக்டிலேயே இருக்கும். ஸோ அதனால் அது ஹாட் வாலெட், ஈஸியாக ஃபண்டுகளை மாற்றிக்கொள்ளலாம், ஃபாஸ்ட். இன்னொன்று கோல்டு வாலெட்டுன்னு சொன்னால் அது இன்டர்நெட் அதாவது நீங்கள் பாவிக்கக்குள்ளே மட்டும் இன்டர்நெட் ஆக்சஸோ இல்லை கம்ப்யூட்டர் ஆக்சஸோ whatever இருக்கும். அதுக்கு பிறகு நீங்கள் அதாவது டிரான்சாக்ஷனை செய்யக்குள்ள அது அப்படியே இன்டர்நெட்டில் இருந்து அப்படியே ஃபுல்லாக ஆஃப்லைனுக்கு போயிடும். இந்த கோல்டு வாலெட்டை அநேகமாக ஹார்ட்வேர் வாலெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் கோல்டு வாலெட்டில் உங்களோட ஃபண்டை வைக்கிறது மட்டும்தான் சேஃப். அது மட்டும்தான் உங்களோட பணம் உங்கள்கிட்ட பத்திரமா இருக்கின்ற அர்த்தம். ஓகே, நீங்கள் அதை தவிர்த்து ஹாட் வாலெட்லேயோ அப்படி இல்லாட்டி இன்னும் 2 வகையாக வாலெட்டை பிரிப்பாங்க, கஸ்டோடியல் வாலெட், நான் கஸ்டோடியல் வாலெட்னு சொல்லி. கஸ்டோடியல் வாலெட்னு சொன்னால் அந்த வாலெட்டை ப்ரைவேட் கீ இன்னொரு ஆள்கிட்ட இருக்கும். அவர்கிட்ட நம்பிக்கையாக அந்த பணத்தை வச்சுக்கொள்ளுங்க கிரிப்டோன்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். உதாரணத்துக்கு பேங்கில் பணம் போட்டு வைக்கிறோம். இப்போ பேங்கோட கண்ட்ரோலில் தான் நம்மளோட பணம் இருக்கும். ஆனால் நீங்கள் நம்பி பேங்க்கில் நல்லா சேஃபாக வச்சுருப்பாங்கன்னு சொல்லி பேங்க்கில் நீங்கள் பணத்தை போட்டு வைக்கிங்க உங்களோட வீட்டில் வைக்கிறத விட. அது என்னென்னா கஸ்டோடியல். உதாரணத்துக்கு எக்ஸ்சேஞ்சியலில் வைக்கிறது. உங்களோட பணத்தை ஃபேமஸான எக்ஸ்சேஞ்சியலில் அவங்க மல்டிசிக் ப்ரொடெக்டட் வாலெட்டுகள் அப்படி இல்லாட்டி அவங்களோட மிலிட்ரி கிரேட் ப்ரொடெக்டடில் வச்சுருப்பாங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட கொடுத்து வைக்கிறது கஸ்டோடியல். நான் கஸ்டோடியல்னு சொன்னால் நம்மளே நம்மளோட பணத்தை பாதுகாப்பாக வச்சு, உதாரணத்துக்கு நம்மளோட வீட்டில் நம்மளோட பணத்தை வைக்கிற மாதிரி நம்மளோட கிரிப்டோவை நம்மளே வச்சுக்கொள்கிறேன். இந்த நம்மளே வச்சுக்கொள்றதுல தான் ஹாட் வாலெட், கோல்டு வாலெட். ஹாட் வாலெட்னு அது இன்டர்நெட்டில் எக்ஸசிபிளாகவே இருக்கும். ப்ளஸ் அதையும் கஸ்டோடியல் வாலெட்லேயும் ஹாட் வாலெட்னு சொல்லலாம். ஆனால் நான் அதாவது நம்மள்கிட்ட இருக்கிற வாலெட்டில் நான் கஸ்டோடியல் வாலெட்டை வைக்கக்குள்ள கோல்டு வாலெட்டில் அதாவது ஹார்ட்வேர் வாலெட்டில் வைக்கிறது தான் மிகவும் சேஃபானவே. சிலாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கிரிப்டோவை வாங்கி அப்படியே எக்ஸ்சேஞ்சில் வச்சுருவாங்க. இப்போ ஈஸி எடுக்கிறதுக்கு ஈஸி, பார்க்குறதுக்கு ஈஸி. நாளைக்கு நினைச்சு பாருங்க, நாளைக்கு உங்கள்கிட்ட எக்ஸ்சேஞ்சுக்கு என்ன நடந்துட்டு ரெகுலேட்டரி பிரச்சனை வந்துட்டு இல்லாட்டி எக்ஸ்சேஞ்ச் இல்லாமல் போயிட்டு. இப்போ உங்களுக்கு தெரியுமா என்ன தெரியா, FTX ஒரு எக்ஸ்சேஞ்ச் பைனான்ஸுக்கு அடுத்ததாக ஃபேமஸ் ஆகிருந்துச்சு. அதில் ஃபவுண்டர் நல்ல ஸ்கேமெல்லாம் செஞ்சு அதாவது மக்களோட பணத்தை அதாவது மக்கள் போட்டு வச்ச கிரிப்டோ கரன்சி அவரை தேவைக்கு அவையெல்லாம் பாவிச்சு பிரச்சனை எடுத்து அந்த FTX பேங்க்ரப்ட் ஆகிட்டு. ஓகே, அப்போ அதில் பணம் போட்டாக்கல பணம் எல்லாம் இல்லை இப்போ. ஸோ அது மாதிரி தான் இதே விஷயம் பேங்க்ஸில் நடக்கும். இப்போ தினவரி ஷைலான் பேங்க்னு ஒன்று ஸ்ரீலங்காவில் இருந்துச்சு. அது இப்போ இருக்குது. ஆல்ரெடி அதை ஃபவுண்டர் வச்சிருக்கக்குள்ள அது ஒரு பேங்க்ரப்ட் ஆகி அதில் பணம் வச்சுருந்தாக்கல பணம் எல்லாம் கிடைக்காம நிறைய காலமாக கஷ்டமெல்லாம் பட்டாங்க. இந்த ஆங்கிலோராலும் அதில் பணம் போட்டு அதை பணத்தை எடுக்க இல்லாமல் கடுமையாக கஷ்டப்பட்டேன் நான் சின்ன வயசில் இருக்கக்குள்ள. இப்போ அதை பேங்க்கை வேறு யாரோ டேக் ஓவர் பண்ணி கவர்மெண்ட்டோ வேறு யாரோ டேக் ஓவர் நடத்துகிறாங்க. ஸோ இதை மாதிரி கேஸ் எக்ஸ்சேஞ்சில் வரும். அதனால தான் உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறேன்னு சொன்னால் நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் வச்சு தான் ட்ரேட் பண்ணணும். ஓகே, நீங்கள் டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் வச்சு ட்ரேட் பண்ணலாம், இல்லாட்டி சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் வச்சு ட்ரேட் பண்ணலாம். நீங்கள் ட்ரேட் பண்ணணுன்னா கட்டாயம் உங்களுக்கு எக்ஸ்சேஞ்சில் வச்சு தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். ஆனால் நீங்கள் லாங் டைமுக்கு ஒரு 5-10 வருஷத்துக்கு ஹோல்ட் பண்ணுறதுக்கு கிரிப்டோ வாங்கி வச்சுட்டீங்கன்னா தயவு செய்து எக்ஸ்சேஞ்சில் வைக்காதீங்க. ஒரு ஹார்ட்வேர் வாலெட் ஒன்று வாங்கி ஆஃப்லைனில் உங்களுக்கு கிரிப்டோவை சேவ் பண்ணுவீங்க. சிலாக்களுக்கு ஹார்ட்வேர் வாலெட் வாங்கி சேவ் பண்ண விருப்பம் இல்லைன்னு சொன்னால் இப்போ நீங்கள் எக்ஸ்சேஞ்சிலையோ ஆன்லைன் வாலெட்டுகளில் கஸ்டோடியல் வாலெட்டுகளில் வைக்கக்குள்ள நீங்கள் ஒரு இமெயில் பாஸ்வேர்ட் போட்டு வைப்பீங்க. நாளைக்கு அந்த பாஸ்வேர்ட் மறந்தாலும் ஒரு 2-3 வருஷத்துக்கு பிறகு இமெயிலில் ஃபர்கெட் பாஸ்வேர்டை கொடுத்தா அவங்க பாஸ்வேர்ட் அனுப்புவாங்க உங்களோட இமெயிலுக்கு. ஸோ எப்போனாலும் ஃபாஸ்ட் ஆக்சஸ் எடுக்கலாம். ஆனால் நம்ம நாளை ஹார்ட்வேர் வாலெட் வைக்கக்குள்ள ஹார்ட்வேர் வாலெட் காணத்தாலோ அப்படி ஹார்ட்வேர் வாலெட்டை ப்ரைவேட் கீ காணத்தாலோ ஒன்றுமே செய்யலை. அதனால் அதில் வைக்கிறது இப்போ நம்மள்கிட்ட இருக்கிறவனை காணத்தா நம்மளோட தான், அது இன்னொரு ஆள் ஹெல்ப் கேட்கலாம் என்று சொல்லிட்டு அநேகமானாக்கள் எக்ஸ்சேஞ்சிலேயே வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கும் சொல்யூஷன்ஸ் இருக்கு. அதாவது உங்களோட ப்ரைவேட் கீ உங்கள்கிட்ட மட்டும் வைக்காமல் அந்த ப்ரைவேட் கீயை 2-3 உடைச்சி, ஓகே, ஒரு ப்ரைவேட் கீ மட்டும் இருந்தால் அடுக்கக்கூடிய இல்லாமல் இப்போ 2-3 உடைச்சி நீங்கள் உங்களுக்கு நம்பிக்கையான ஆக்கள் 2-3 பேர்ட்ட கொடுத்து வைக்கிறோம். ஓகே, அவங்க 2 பேருக்கு அவங்க யாராருன்னு தெரியக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு உங்களோட ப்ரைவேட் கீயை 3 உடைச்சி ஒரு ப்ரைவேட் கீ உங்கள்கிட்டையும் இன்னொரு ப்ரைவேட் கீ உங்களோட நல்ல ஃப்ரெண்டுகிட்டையும் இன்னொரு ப்ரைவேட் கீயை இன்னொரு ஃப்ரெண்டுகிட்டையும் இல்லாட்டி பேங்க்லேயும் எங்கேயோ கொடுத்து வைக்கிங்க. அது அந்த 3 ப்ரைவேட் கீழே 2 ப்ரைவேட் கீ இருந்தால் தான் உங்களோட வாலெட் ஆக்சஸ் பண்ணிங்கிற கட்டம் வரக்குள்ள நீங்கள் என்ன செய்யலாம், உங்கள்கிட்ட இருக்கிற ப்ரைவேட் கீயையும் அந்த பேங்க்ல இருக்கிறதையும் பாவிக்கலாம். அப்படி உங்கள்கிட்ட இருக்கிறதையும் அந்த ஃப்ரெண்டுகிட்ட இருக்கிறதையும் பாவிச்சு நீங்கள் உங்களோட ப்ரைவேட் கீயை ஆக்சஸ் பண்ணிக்கொள்ளலாம். நாளைக்கு உங்களோட ஆனத்தாலும் அந்த பேங்க்ல இருக்கிறதையும் உங்களோட ஃப்ரெண்டுகிட்ட இருக்கிற எடுத்து நீங்கள் உங்களோட ஃபண்ட் ஆக்சஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். நாளைக்கு நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏன்டா உங்களோட ப்ரைவேட் கீ 3 இடத்த ஸ்ப்ரெட் ஆகிருக்குது. அந்த 3ல் 2 சேர்ந்தா தான்
உங்களோட வாலெட் எக்ஸஸ் பண்ணலும்னு சொல்லி அப்படி ஒரு விஷயம் செஞ்சு வைக்கலாம். ஒருவட தெரிகிறது அவங்களுக்கு ஆபத்துன்னு நினைப்பீங்கன்னு சொன்னால். அப்படி இல்லாட்டி இப்போ சீட் ஃப்ரேஸ் ப்ரைவேட் கீ அதாவது சீடாக பேப்பரில் எழுதாமல் இப்போ டிரெக்டாகவே கார்டில் சீட்லெஸ் ஹார்ட்வேர் வாலெட்லாம் வந்து சீட்லெஸ் ஹார்ட்வேர் வாலெட்னா கார்டு மாதிரி இருக்கு. அந்த கார்டை வரத்து கொடுத்து வைக்கிற 2 கார்டு அப்படி இல்லாட்டி கார்டு ப்ளஸ் பாஸ்வேர்டு இருந்தால் தான் ப்ரைவேட் கீ எக்ஸஸ் பண்ணலாம். ஸோ நாளைக்கு ஒரு கார்டு காணத்தாலோ பாஸ்வேர்ட் மறந்தாலோ பேக்கப்புக்கு 2 கார்டு வேற தெரியும்னு சொல்லி அப்படி நிறைய விஷயங்கள் வந்துட்டு. ஸோ தயவு செய்து சம்மந்தமாக மேலே டீட்டெயில்ஸ் வந்துட்டா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். சம்மந்தமான ஐடியாவை தாரேன் என்ன மாதிரி செய்யறேன்னு சொல்லி. தயவு செய்து உங்களோட ஃபண்டுகளை இது ஆன்லைன் வாலெட்டுகள்லையோ ஹாட் வாலெட்டுகளில் சில மெட்டாமாஸ்க்ல அதை போல் ஒரு அன்சேஃபான இடம் ஒன்றுமே இல்லை. மெட்டாமாஸ் ட்ரஸ்ட் வாலெட் இல்லை, அதை போல் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் ஆன்லைன் வாலெட். ஓகே, அதில் எப்போ வேணுனாலும் ஹேக் நடக்கலாம். ஸோ தயவு செய்து உங்களோட பணங்களை அதாவது கிரிப்டோ லாங் டைம் ஹோல்ட் பண்ணிங்க. ட்ரேட் பண்ணுற பணத்தை சொல்லலை. இப்போ ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிற பணத்தை கொண்டு எப்படி ஹார்ட்வேர் உள்ள போகிறேன்னு கேட்காங்க. ட்ரேட் பண்ணா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் தான் வைக்கணும். நீங்கள் ட்ரேட் பண்ணுற தவிர்த்து லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுவீங்க, ஒரு அசெட் மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணுறீங்கன்னா அதை ஹார்ட்வேர் வாலெட்டில் ப்ரொடெக்ட் பண்ணி கொள்ளுங்க. ஓகே, ஸோ சம்மந்தமான மேலதி டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் பயோ டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட் அட்ரஸ் hpuconsultancy.com அதை செக் பண்ணுங்கள். இதை பற்றி நீங்கள் என்ன நினைங்க, நீங்கள் என்ன மாதிரியான ஹார்ட்வேர் வாலெட் பாவிங்க, உங்களுக்கு ஏதாவது நல்ல ஹார்ட்வேர் வாலெட்டுகள் தெரியுமா, என்ன ஹார்ட்வேர் வாலெட் உங்களுக்கு தெரியும்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மற்றாக்களும் தெரிஞ்சு கொள்ளட்டும். பாய்.